ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date not bites. சென்னை மாநிலத்தின் 2வது சட்டமன்ற தேர்தல் 1957 ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது. 167 தொகுதிகளில் இருந்து 205 உறுப்பினர்களுக்கு இந்த தேர்தல் நடந்தது. 38 தொகுதிகள் 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றிருந்தன. இவற்றுள் 37 தொகுதிகள் பட்டியல் இனத்தவருக்கும் 1 தொகுதி பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தன. 1946 ஆண்டு முதல் சென்னை மாகாணத்தை காங்கிரஸ் ஆண்டு வந்தது. 1957 தேர்தல் நடைபெற்ற பொழுது காமராஜர் முதல்வராக இருந்தார். காமராஜருக்கு ஈவே ராமசாமியின் திராவிடர் கழக ஆதரவும் இருந்தது. இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் இருந்தது. 1954 முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ராஜாஜி தன் ஆதரவாளர்களுடன் காங்கிரஸை விட்டு வெளியேறி காங்கிரஸ் சீர்திருத்த குழு என்ற புதிய கட்சியை தொடங்கினார். பின்னாளில் அதுவே சுதந்திரா கட்சியாக மாறியது. 1952 வலுவான எதிர்கட்சியாயிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி 1957 வலுவிழந்து இருந்தது. அதன் இடத்தை 1949 தோன்றிய திமுக பெற்றிருந்தது. இந்த கட்சிகளை தவிர முஸ்லிம் லீக், ஆச்சாரிய கிருபாலினியின் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, முத்துராமலிங்க தேவரின் ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளும் இந்த தேர்தலில் போட்டியிட்டன. 11 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் காமராஜரின் தலைமையில் பலம் பொருந்திய கட்சியாக இருந்தது. ஈவே ராமசாமியின் ஆதரவும் இருந்ததால் இந்த தேர்தலை காங்கிரஸ் பெரும் பலத்துடன் சந்தித்தது. 1952 தேர்தலில் போட்டியிடாத திமுக 1956 திருச்சி பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் இல்லாததால் திமுக உறுப்பினர்கள் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். 117 சட்டமன்ற தொகுதிகளிலும் 8 மக்களவை தொகுதிகளிலும் திமுகவினர் போட்டியிட்டனர். திமுக சார்பில் அண்ணாதுரை, அன்பழகன், கருணாநிதி, NV நடராஜன், சத்தியவாணி முத்து உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். ராஜாஜியின் காங்கிரஸ் சீர்திருத்த குழு 55 சட்டமன்ற தொகுதிகளிலும் 12 மக்களவை தொகுதிகளிலும் போட்டியிட்டது. காமராஜர் ஆட்சியில் பல தமிழர்கள் உயர் பதவிகளில் நியமிக்கப்பட்டதால் திமுகவின் தமிழ் தேசியவாதம் சற்றே வலுவிழந்து இருந்தது. எனவே திமுகவின் தேர்தல் அறிக்கையில் பொருளாதார பிரச்சனைகளுக்கு இடமளிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் சீர்திருத்த குழு, கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் தங்களுக்குள் ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு வேட்பாளர்களை நிறுத்தினர். திமுகவின் திராவிட நாடு கோரிக்கையை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கட்சிகளும் கடுமையாக விமர்சித்தன. இந்த தேர்தலில் காங்கிரஸ் 204 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சி 58 இடங்களிலும், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 23 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தின. 1957 ஆண்டு மார்ச் மாதம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் மக்களவை தேர்தலோடு சேர்த்து சென்னை மாகாண சட்டப்பேரவைக்கும் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. 1952 பெரும்பான்மையை பெறாத காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 151 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையை பெற்றது. கடந்த தேர்தலில் 62 இடங்களை பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் வெறும் 4 இடங்களை மட்டுமே வென்றது. காங்கிரஸ் சீர்திருத்த குழு, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் ஆகியவை இணைந்து 15க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்திருந்தன. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே திமுக சார்பில் 15 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். அண்ணாதுரை, அன்பழகன், கருணாநிதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வெற்றி பெற்றனர். சின்னம் கிடைக்காத நிலையிலும் சுயேட்சையாக நின்று கிடைத்த இந்த வெற்றி அரசியல் களத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. வெற்றிக்கு பிறகு காமராஜர் அமைத்த அமைச்சரவையில் அவரை தவிர 7 பேர் மட்டுமே இடம்பெற்றனர். பக்தவச்சலம் உள்துறைக்கும், சி. சுப்பிரமணியம் நிதித்துறைக்கும், கக்கன் பொது பணித்துறைக்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். மொழிவாரி மறுசீரமைப்புக்கு பின் நடந்த முதல் தேர்தல் இது. காமராஜர் முதல்வராயிருந்து சந்தித்த முதல் தேர்தலும் இதுதான். இந்த தேர்தலில் காமராஜருக்கு ஆதரவாக ஈவே ராமசாமி பிரச்சாரம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் காமராஜரையும் அவரது கட்சியினரையும் ஆதரிப்பது எல்லா தமிழர்களின் கடமை என்று
ஈவே ராமசாமி பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தலில் மொத்தம் 1276 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் 1244 பேர் ஆண்கள், 32 பேர் பெண்கள். இவர்களில் 210 பேர் பட்டியலின வகுப்பையும் 7 பேர் பழங்குடியின வகுப்பையும் சேர்ந்தவர்கள். 22 நபர்களின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டன. 360 ஆண்கள், 7 பெண்கள் உள்பட 367 வேட்பாளர்கள் அவர்களது வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றனர். 97 வேட்பாளர்கள் வாக்குப்பதிவுக்கு முன் விலகினர். இறுதியாக 787 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர். அதில் 24 பேர் பெண்கள். வெற்றி பெற்ற 205 பேரில் 12 பேர் பெண்கள். அவர்களில் 11 பேர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள், ஒருவர் திமுகவை சேர்ந்தவர். 1957 ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று காமராஜர் தலைமையில் அமைச்சரவை பதவியேற்றது.